வணக்கம் குழந்தைகளா. இன்னைக்கு நம்ம மழலை கதை புத்தகத்துல பார்க்க போற கதையின் பெயர் விடாமுயற்சியின் வெற்றி. வானம் முழுவதும் வண்ண வண்ண பட்டங்களால் நிறைந்திருந்தன. இன்று ஊரில் பட்டத் திருவிழா. சனா தனது அழகான பச்சை நிற டிராகன் பட்டத்தை பறக்க விட்டு கொண்டிருந்தாள். அது வானில் உயரமாக கம்பீரமாக பறந்தது. திடீரென்று பலமாக காற்று வீசியது. சனா நூலை இறுக்கி பிடித்தாள். ஆனால் டக் என்ற சத்தத்துடன் நூல் அறுந்து விட்டது. சனாவின் கண்கள் அகல விரிந்தன. அவளுடைய செல்ல பட்டம் காற்றில் தத்தளித்தது. ஐயோ, என் பட்டம் என்று சனா அலறினாள். அந்த டிராகன் பட்டம் மெல்ல கீழே இறங்கி அங்கிருந்த பெரிய ஆற்றை நோக்கி பறந்து சென்றது. சனா அதை பிடிக்க வேகமாக ஓடினாள். சனா ஆற்றங்கரைக்கு வந்து சேர்ந்தாள். அவனுடைய அண்ணன் கவினும் அவளுக்கு உதவ ஓடி வந்தான். பட்டம் ஆற்று நீருக்கு நடுவே ஒரு காய்ந்த மரக்கிளையில் சிக்கிக் கொண்டிருந்தது. நாம் எப்படியாவது அதை மீட்க வேண்டும் என்றாள் சனா. ஆற்றங்கரையில் ஒரு சிறிய மரப்படகு கட்டப்பட்டிருந்தது. சனா துணிச்சலுடன் அந்த படகில் ஏறினாள். கவின் அண்ணா, சீக்கிரம் வா, நாம் துடுப்பு போட்டு பட்டத்தை எடுப்போம் என்று அழைத்தார். கவின் படகின் துடுப்புகளை கையில் எடுத்தான். அவன் பலமாக துடுப்பு போட படகு மெல்ல ஆற்றின் நடுவே நகர்ந்தது. சனா படகின் முன்னால் அமர்ந்து பட்டத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்தாள். அவர்கள் பட்டத்திற்கு அருகில் நெருங்கினார்கள். ஆனால் ஆற்று நீரின் வேகம் மரக்கிளையை இன்னும் தூரமாக இழுத்து சென்றது. அண்ணா, இன்னும் கொஞ்சம் வேகம் என்று உற்சாகப்படுத்தினாள் சனா. படகு இப்போது பட்டத்திற்கு மிக அருகில் இருந்தது. ஆனால் ஒரு பெரிய அலை படகை விலக்கி தள்ளியது. கவின் படகை கட்டுப்படுத்த போராடினான். சனா தனது கைகளை நீட்டியும் பட்டம் எட்டவில்லை. சனா ஒரு நொடி யோசித்தாள். பிறகு என்னால் முடியும் என்று கத்தினாள். அவள் படகிலிருந்து லாவகமாக பாய்ந்து அந்த மரக்கிளியை கெட்டியாக பிடித்து கொண்டாள். மற்றொரு கையில் தனது டிராகன் பட்டத்தை பத்திரமாக பிடித்தாள். சனா பட்டத்துடன் படகிற்கு திரும்பினாள். கவின் அவளை பெருமையுடன் பார்த்தான். நாம் நேசிக்கும் ஒன்றை அடைய கடினமாக முயற்சித்தால் நிச்சயம் வெற்றி பெறலாம் என்று சனா சிரித்தாள். அன்று அவளுடைய டிராகன் பட்டம் மீண்டும் வானில் உயரமாக பறந்தது. என்ன குழந்தைங்களா, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி